Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் பஃபியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான இந்த பூரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பூரி பண்ண ஒரு பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவு மைதாவும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதை நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பிசையும் போது அது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி பூரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பூரி டோவை எடுத்து வச்சு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பூரி செய்யும் போது சின்ன ஷேப்பாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இதை போட்டுருங்க. இப்போ அந்த எண்ணெயில் அதை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது பஃபியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி நல்லா பஃபியாக வந்திருக்கு. 2 பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு இதை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சாஃப்ட் அண்ட் பஃபியான பூரி நம்ம சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது.
பூரி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் அடிக்கடி பூரி சாப்பிட்றது தவிர்த்துக்கலாம். பூரி மட்டும் இல்லை, எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற எந்த ஐட்டமுமா இருந்தாலுமே நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது. வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.